ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருப்பதி தரிசன டிக்கெட் மற்றும் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த தப்பும் இல்லாமல் வேகமாக நம்முடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிப்போர்டு ஆப்ஷன் மற்றும் நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் இந்த மொபைல் கிளிப்போர்டு ஆப்ஷன் இருக்கும். மொபைலில் மட்டும்தான் கிளிப்போர்டு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். சிலர் சிஸ்டமில் கிளிப்போர்டு ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. சிஸ்டமில் நீங்கள் புக் பண்ணுறதாக இருந்தால் கிளிப்போர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதையுமே எப்படி யூஸ் பண்ணணும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொபைல் கிளிப்போர்டில் நம்முடைய டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு டேட்டா ஃபஸ்ட்டு நாம் டைப் பண்ணணும். அதற்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜ் ஆப், வாட்ஸ்அப் ஆப் அல்லது ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரோலா மொபைலில் நோட்ஸ் எழுதுறதுக்குன்னு தனி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். திருப்பதி தரிசன டிக்கெட் எந்த டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தாலும் ஜென்ரல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு மெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட் இதுதான் வரிசையாக கேட்டிருப்பாங்க. இதே ஆர்டரில் நீங்கள் டேட்டா என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய மோட்டரோலா மொபைலில் ஒன் நோட் என்ற நோட்ஸ் ஆப்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபஸ்ட்டு எல்லா டேட்டாவுமே அதே ஆர்டரில் நான் டைப் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் ப்ரௌசர்லேயோ மெசேஜ் ஆப்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயில் ஐடி மட்டும் டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து சிட்டி நேம் டைப் செய்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து ஸ்டேட் நேம் டைப் செய்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. இது போல் ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் காப்பி செய்ய செய்ய உங்களுடைய மொபைல் கிளிப்போர்டில் அது சேவ் ஆகிட்டே வரும். அது எங்கே சேவ் ஆகிருக்கும், மொபைல் கிளிப்போர்டு ஆப்ஷன் எங்கே இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் டீட்டெயில்ஸுக்கு அடுத்து பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும். பில்கிரிம் டீட்டெயில்ஸில் எத்தனை பேருக்கு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோமோ அத்தனை பேரினுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லைனாக செலக்ட் செய்த உடனே மேலே நமக்கு கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் காமிக்கும். சிசர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் காப்பி ஆப்ஷன். இது ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு மாடலில் இருக்கலாம். சிலதில் டெக்ஸ்டாகவே நமக்கு டிஸ்பிளே ஆகலாம். இப்போ அந்த காப்பி ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இம்மீடியட்டாக அது கிளிப்போர்டில் போய் சேவ் ஆகியிருக்கும். அதை இப்போ நாம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே கீபோர்டுக்கு மேலே சின்னதாக 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. க்ரீன் டிக் பண்ணி நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியக்கூடிய ஆப்ஷன் கிளிப்போர்டு என்ற ஆப்ஷன் தான். இப்போ அந்த கிளிப்போர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே மேலே நம்ம காப்பி பண்ண அந்த ஜிமெயில் ஐடி இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். இது போல தான் கிளிப்போர்டு ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அந்த கிளிப்போர்டில் இருக்கக்கூடிய மெயில் ஐடியை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் பின் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஏன்னா என்னுடைய மொபைல் படி கீழே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த டெக்ஸ்ட்டை நம்ம பின் பண்ணலையோ அது 1 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும்னு இருக்குது. ஸோ அதை பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பெர்மனெண்ட்டாக இந்த கிளிப்போர்டில் அது சேவ் ஆகி இருக்கும். அதனால் நான் பின் என்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி வைக்கிறேன். ஒரு சில மொபைலில் இந்த ஆப்ஷன் இல்லாமலேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காப்பி பண்ண எல்லா டேட்டாவுமே உங்களுடைய கிளிப்போர்டில் பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைலில் இந்த ஆப்ஷன் இருக்கா என்பதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது போல் ஒவ்வொரு டேட்டாவாக நீங்கள் காப்பி பண்ண அது கிளிப்போர்டில் தானாகவே பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் எந்த ஆர்டரில் காப்பி பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் தான் கிளிப்போர்டில் போய் பேஸ்ட் ஆகியிருக்கும். எந்த ஆர்டரில் நமக்கு திருப்பதி தரிசன டிக்கெட் புக்கிங் சமயத்தில் கேட்பாங்களோ அதே ஆர்டரில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிளிப்போர்ட்லேயும் அதே ஆர்டரில் சேவ் ஆகியிருக்கும். நாமளுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ்க்கு அடுத்து பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. பில்கிரிம் டீட்டெயில்ஸில் 3 டேட்டா மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம், ஏஜ், ஆதார் கார்டு நம்பர் அதை 3யுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அத்தனை பேரினுடைய பெயர், ஏஜ் மற்றும் ஆதார் கார்டு நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கிளிப்போர்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் ஒரு சில மொபைல்ஸில் இருக்கலாம். அந்த ஆப்ஷன் என்னுடைய மொபைல்லையுமே இருக்குது. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட்டு கிளிப்போர்டு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்டு ஆப்ஷனில் ரைட் சைடில் ஒரு பென்சில் ஐக்கன் இருக்குது. அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பென்சில் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மேலே ப்ளஸ் என்ற ஒரு ஐக்கன் இருக்குது. அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ப்ளஸ் ஐட்டம் கிளிக் பண்ண உடனே ஆட் அ நியூ ஐட்டம் என்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கிளிப்போர்டில் போய் சேவ் ஆகியிருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பின் என்ற ஆப்ஷன் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே போய் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நியூ ஐட்டமுமே ஆட்டோமேட்டிக்காகவே பின் ஆகிடும். ஸோ நீங்கள் பின் பண்ணுற வேலை இருக்காது. ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப ஈஸி ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் உங்களுடைய மொபைலில் இருந்துச்சுன்னா ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் செய்து ஃபஸ்ட்டு நம்முடைய டேட்டா என்டர் பண்ணக்கூடிய அந்த வேலையே இருக்காது. நான் ஏன் அது மென்ஷன் பண்ணேன்னா, ஒரு சில மொபைல்ஸில் இந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்காது. இல்லாதவங்க தான் முன்னாடி நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய கிளிப்போர்டில் இந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டேட்டாவாக நீங்கள் டைப் பண்ணி சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிகிட்டே வர ஒவ்வொரு டேட்டாவும் உங்களுடைய கிளிப்போர்டில் காப்பி ஆகிடும். இப்போ இங்கே கிளிப்போர்டில் காப்பி பண்ண டேட்டாவை எப்படி நாம் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் பேஸ்ட் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிடிடி ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்காக வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஜென்ரல் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணணும். அந்த இமெயில் அட்ரஸ்க்கு கீழே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கர்சர் அங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு கீழே கீபோர்டும் ஓப்பன் ஆகியிருக்கும். கீபோர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளிப்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எங்கே உங்களுடைய மெயில் ஐடி இருக்கோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே அது டிடிடி ஆப்பில் மேலே இமெயில் அட்ரஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகியிருக்கும். இதே போல் அடுத்து சிட்டி ஆப்ஷன் பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கர்சர் பிளிங்க் ஆகும். அதற்கடுத்து கீழே இருக்கக்கூடிய கிளிப்போர்ட் ஆப்ஷனில் எங்கே நீங்கள் சிட்டி நேம் சேவ் பண்ணிங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்ட் ஆகிடும். இதே போல் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டே வர வேண்டியிருக்கும். இதுதான் மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே மெத்தட். இந்த மெத்தட் நீங்கள் எல்லா விதமான டிக்கெட் புக்கிங்ஸ், ரூம் புக்கிங்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈவன் அங்கே பிரதட்சண தரிசன டிக்கெட் கூட தப்பே இல்லாமல் ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே நம்ம வேகமாக புக் பண்ணி முடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் கிளிப்போர்ட் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகலைன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கீபோர்டுக்கு மேலே செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப்போர்ட் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இந்த கிளிப்போர்ட் ஆப்ஷன் இருக்குனாலே உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் கிளிப்போர்ட் யூஸ் பண்ண முடியலாம் என்பது அர்த்தம். இப்போது அந்த கிளிப்போர்ட் மெனுவை கிளிக் பண்ண உடனே 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போது என்னுடைய மொபைலில் கிளிப்போர்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே ஆனாக இருக்குது. சப்போஸ் இது 2 ஆப்ஷனும் உங்களுடைய மொபைலில் ஆஃபாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த பட்டனுக்கு பக்கத்தில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும், உங்களுடைய மொபைலில் கிளிப்போர்ட் ஆன் ஆகிடும். உங்களுடைய மொபைலில் இப்போ கிளிப்போர்ட் டிஸ்பிளே ஆகுதா என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் டெஸ்க்டாப் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா நோட்பேட் என்ற ஆப்ஷன் ஓப்பன் செய்து இது போல் எல்லா டேட்டாவுமே வரிசையாக நீங்கள் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கடுத்து இங்கேருந்து நீங்கள் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு டேட்டாவாக இங்கேருந்து காப்பி பண்ணி ஆப் அல்லது வெப்சைட்டில் போய் ஒவ்வொரு டேட்டாவாக நீங்கள் அங்கே போய் பேஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஒர்க் தான். பட் ப்ராக்டிஸ் பண்ண இதுவுமே நம்மளால் வேகமாக செய்ய முடியும். ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயங்களில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்பேடில் அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி என்ற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆப் அல்லது வெப்சைட்டில் வந்து ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் என்ற ஆப்ஷன் உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டில் நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன் பேஸ்ட் ஆகிடும். மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது தப்பே இல்லாமல் எந்த விதமான டிக்கெட் புக்கிங்காக இருந்தாலும் வேகமாக செய்து முடிக்கிறதுக்கு இது நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பயனுள்ள தகவல்களை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.